சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இது கட்டாயம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் ரேஷன் கார்டு நீக்கப்படும். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசின் பொது விநியோகத்துறை அவ்வப்போது பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவுறுத்தலை வழங்கும். அந்த வகையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களில் கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. வருகிற நவம்பர் 25ஆம் தேதிக்குள் இந்த கைவிரல் ரேகை பதிவை முடிக்க வேண்டும். அது ஏன்? யாரெல்லாம் கட்டாயம் கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என்பது வெளியிட்ட முக்கிய தகவல்களை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டு மூலம் பயன்பெறுபவர்கள் கட்டாயம் கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும். அதாவது யாரெல்லாம் முன்னுரிமை குடும்ப அட்டைகள், பிஹெச்எஸ், அந்தயோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகள் கார்டு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்வது அவசியம். இந்த 2 வகை ரேஷன் கார்டுகளை வைத்திருக்கும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் தங்களது கைவிரல் ரேகையை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பின்படி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் விரல் ரேகையை 25/11/2025க்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலே சொல்லப்பட்டுள்ள ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் காலக்கெடுவுக்குள் நியாய விலை கடைகளுக்கு சென்று பதிவை முடிக்குமாறு அரசு அறிவுறுத்தி உள்ளது. ஏன் கைவிரல் ரேகை பதிவு கட்டாயம் என்றால், முறைகேடுகளை தவிர்ப்பதற்காகவே. பொது விநியோக திட்டத்தின் அதாவது பிடிஎஸ் கீழ் வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் உரிய பயனாளிகளுக்கு மட்டுமே போய் சேருவதை உறுதி செய்வதற்காக இந்த முறை பின்பற்றப்படுகிறது. ஆகையால் இந்த பயோமெட்ரிக் பதிவு மூலம் குடும்ப அட்டைதாரரின் அடையாளத்தை உறுதி செய்த பின்னரே பொருட்கள் வழங்கப்படுவதால் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படுகிறது. இதுநாள் வரை தங்கள் கைவிரல் ரேகையை பதிவு செய்ய தவறியவர்கள் தங்கள் வசிப்பிடங்களுக்கு அருகிலுள்ள நியாய விலைக் கடைகளுக்கு சென்று குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடனடியாக பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆகையால் இந்த காலக்கெடு மிக நெருக்கமாக இருப்பதால் பிஹெச்எஸ் மற்றும் பிஹெச்எஸ்-ஏஏஒய் அட்டைதாரர்கள் உடனடியாக நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பதிவை முடிப்பது அவசியம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், 8 முதல் 12 மணி நேரம் வேலை வாங்க அனுமதி. 4 சட்டங்களை அமலுக்கு கொண்டு வந்த மத்திய அரசு. அதாவது நாடு முழுவதும் ஒரு நாளில் 8 முதல் 12 மணி நேரம் வரை தொழிலாளர்களிடம் வேலை வாங்குவதற்கான சட்டத்தை மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. வாரத்திற்கு ஒரு பணியாளரிடம் அதிகபட்சம் 48 மணி நேரம் மட்டுமே வேலை வாங்க வேண்டும் என்ற சட்ட வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டதோடு, தொழிலாளர்கள் விரும்பினால் மட்டுமே ஓவர் டைம் முறையில் வாங்கலாம் என்றும் சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. 4 தொழிலாளர் சட்டங்களை மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. ஊதிய சட்டம், தொழில் உறவுகள் சட்டம், சமூக பாதுகாப்பு சட்டம், பணியிட பாதுகாப்பு சட்டம் என்று 4 புதிய தொழிலாளர்கள் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளது. ஏற்கனவே அமலில் உள்ள 29 தொழிலாளர் நல சட்டங்களுக்கு மாற்றாக இந்த 4 தொழிலாளர் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்தியாவில் மாறி வரும் பணி சூழல்களை கருத்தில் கொண்டு புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் காலத்திற்கு பொருந்தாத சட்டங்களுக்கு பதில் நவீன நிலைமைக்கு
ஏற்ப சட்டம் இயக்கப்பட்டுள்ளதாகவும், தொழிலாளர்கள் நலனை உறுதிப்படுத்துவது, எதிர்காலத்திற்கு ஏற்ப தொழிலாளர்களை உருவாக்குவதே இந்த சட்டத்தின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தொழில்கள் நீடித்து இயங்குவதை உறுதி செய்வதும் தொழிலாளர் சட்டங்களின் நோக்கம் என்றும் 1930, 1950 ஆகிய ஆண்டுகளில் இயற்கப்பட்ட தொழிலாளர் சங்கங்கள் இன்றைய சூழலுக்கு பொருத்தமாக இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தொழில் அதிபர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விதிகளும் புதிய சட்டத்தில் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி வேலையில் சேரும் போதே தொழிலாளர்களின் பணி காலத்தை தொழிலதிபர்கள் நிர்ணயித்து நியமனம் செய்யலாம். அதேபோல் ஓராண்டு பணிபுரிந்தாலே கிராஜுவிட்டி எனப்படும் பணிக்கோடை பெற தொழிலாளர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டுள்ளது. சம வேலைக்கு சம ஊதியத்தை உறுதி செய்வதுடன் ஒப்பந்த பணியாளர்களை அதிகம் பயன்படுத்துவதை தவிர்க்க சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் இடையில் பாலின வேறுபாடு காட்டப்படுவதை தடுக்க புதிய சட்டம் வழிகளை செய்கிறது. அதேபோல் பாலின வேறுபாடு இன்றி சம வேலைக்கு சம ஊதியம் அளிப்பதையும் புதிய சட்டம் உறுதி செய்கிறது. அதேபோல் அனைத்து தொழிலாளர்களிடம் இரவு ஷிப்டுகளில் பெண்களை பணிபுரிய வைக்க அனுமதிக்க சட்டம் வழிவகை செய்கிறது. அதேபோல் நிலத்தடி சுரங்கங்களில் பணிபுரிய தயாராக இருக்கும் பெண்களை அப்பணியில் ஈடுபட வைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. பீடி தொழிலாளர்களுக்கும் குறைஞ்சபட்ச ஊதியத்தை புதிய சட்டம் நிர்ணயித்துள்ளது. அதேபோல் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனப்படும் பணி நியமன உத்தரவு கடிதம் அளிக்க வேண்டும். நாடு முழுவதும் ஒரு நாளில் 8 முதல் 12 மணி நேரம் வரை தொழிலாளர்களிடம் வேலை வாங்க சட்டப்படி அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு வாரத்தில் ஒரு பணியாளரிடம் அதிகபட்சமாக 48 மணி நேரம் மட்டுமே வேலை வாங்க வேண்டும். அதேபோல் தொழிலாளர்கள் விரும்பினால் மட்டுமே ஓவர் டைம் முறையில் வேலை வாங்கலாம். அதேபோல் 180 நாட்களுக்கு பின் வருடாந்திர விடுமுறை, ஒவ்வொரு ஆண்டும் உடல் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.